மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்பட்டு வரும் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கை மிகச் சிறப்பாக பராமரிப்பதாகவும், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாகவும், வழக்கம் போல் அரசு பணிகள் நடைபெறுவதாகவும் ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பாராட்டு தெரிவித்துள்ளார். மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பெங்களூரு நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவினரும், தோழமை கட்சியினரும், பொதுமக்களும் அமைதியான முறையில் உண்ணாவிரதம் உள்ளிட்ட அறப்போராட்டங்கள் நடத்தினர். மேலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பொய் வழக்கிலிருந்து விரைவில் விடுபட்டு தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டுமென பல லட்சக்கணக்கானோர் மனமுருக வேண்டிக் கொண்டு திருக்கோயில்களில் சிறப்பு பிரார்த்தனைகள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் சிறப்பு வழிபாடு மற்றும் தொழுகைகள் ஆகியவற்றை அமைதியான முறையில் நடத்தி வருகின்றனர். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத சில எதிர்க்கட்சியினர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக முற்றிலும் உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் செய்தனர். சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து பொய் பிரச்சாரம் செய்து வரும் எதிர்க்கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையாவை ஆளுநர் மாளிகையில் அண்மையில் சந்தித்து மனு அளித்தனர். அமைதியான முறையில் நடைபெறும் அறப்போராட்டங்களுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் பொய் பிரச்சாரம் செய்து வரும் எதிர்க்கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் தங்கள் மனுவில் வலியுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் ஆளுநர் டாக்டர் கே ரோசையா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மிகச் சிறப்பாக உள்ளது என தெரிவித்துள்ளார். திருச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஆளுநர் பின்னர் செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளிக்கையில் இதனை தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பாக இருப்பதாகவும், வழக்கம் போல் அரசு பணிகள் அனைத்தும் உரிய முறையில் நடைபெற்று வருவதாகவும் ஆளுநர் டாக்டர் கே ரோசையா தெரிவித்தார்.